எஸ் சார். நீலாம்பரி, கம் டு மை கேபின் இமிடியட்லி. சார், ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கும் தெரியும். அவசரம், அவசியம். வா. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். டேக் யூர் சீட். சொல்லுங்க சார். ஏன் நீ கேட்ட உடனே சொல்லிடணுமா? நீ எனக்கு அசிஸ்டண்டா இல்ல நான் உனக்கு அசிஸ்டண்டா? பேச வேண்டியது நான், நீ இல்ல. வாய முடிட்டு சும்மா இரு. புரியுதா? எஸ் சார். இந்தா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணி கையெழுத்து போட்டேன். பாஸுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னும் ஒன்னு அதிகமா நம்புறாரு. ஃபைனலா உன்னை கிராஸ் செக் பண்ண சொன்னாரு. செக் பண்ணிட்டு ஃபைல் அனுப்பிச்சிரு. எஸ் சார். ஹலோ, நான் ஒன்னும் போக சொல்லலையே. நான் சொல்லாம எப்படி போலாம்? சாரி சார். சார், இருக்க சொன்னீங்க. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண. மறந்துட்டேன்னு நினைச்சியா? இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது புதுசா செய்யணும்னு ஒரு தாட் வருது. நியூ தாட், நியூ லுக், நியூ ஸ்டைல் அண்ட் நியூ எனர்ஜி. திடீர்னு இந்த நியூ 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 ஏன் தெரியுமா? உன்னாலதான். பொண்ணை பார்த்தா, உன் கண்ணை பார்த்தா எல்லாமே புதுசு புதுசா தோணுது. ஐ மீன், புது எனர்ஜி எனக்குள்ள தோணுது. அதை ஒன்னால ஃபீல் பண்ண முடியுதா? முடியாதுல்ல. எனக்குள்ள இருக்கிறத நீ ஃபீல் பண்ணணும்னா நான் நீ ஆகணும், நீ நான் ஆகணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல. அது வரைக்கும் ½ அன் ஹவர் ஒரு தடவை நீ இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போ. கண்டிப்பா வரேன் சார். வேலை இருந்தா கூப்பிடுங்க, வரேன். இல்லைன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகும். அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு. டைம் வேஸ்ட் ஆகுறது இல்ல, நீ அடிக்கடி என் கேபினுக்கு வந்துட்டு போறது. நான் செய்யறது, பேசுறது, பழகிறது எல்லாமே உனக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை. ஏன்னா உன் நிலைமை அப்படி. நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுமையா இருப்ப, பொறுமையா இருக்கணும். உன் குடும்ப நிலைமையும் உன் நிலைமையும் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் நினைச்சா இந்த வேலையில இருந்து உன்னை தூக்கவும் முடியும். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வேலை இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி அடிக்கடி என்ன நீ வந்து பார்த்துட்டு போகணும். ஓகே? நோ சார். வேலை இருந்தா கூப்பிடுங்க, வரேன். இல்ல, வரணும். வேலை இல்லைனாலும் வரணும். நான் என்ன கையை பிடிச்சிருத்தா இல்ல அங்க வாங்க கூப்பிட்டேனா? ஜஸ்ட் வந்து பார்க்கணும்னு தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சாரி சார், நீங்க சொல்றதை என்னால செய்ய முடியாது. ஓஹோ, சரி. ஓ தலையெழுத்து யாரால மாத்த முடியும்? பட் நான் மாத்தி காட்டுறேன். திமிர் திமிர் கொஞ்சம் இல்ல,
அதிகமாவே இருக்கு. அடக்கணும், அடக்குறேன். இல்லைனா பிரச்சனை நமக்கு தான். அடக்குறேன்டி. ச்சே. ம். என்ன அப்செட்? முகத்துல இவ்ளோ ஆக்ரோஷம்? மிஸ்டர் பூ உன்கிட்டயும் வேலையை காட்டிட்டானா? மிஸ்டர் பூ உன்கிட்டயும் வேலையை காட்டிட்டானா? உனக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே இது பழகி போச்சு, நான் உட்பட. நாமெல்லாம் பொண்ணா பிறந்ததே தப்புன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல அத மாத்தணும். உன்னை மேலையும் கீழையும் பார்த்திருப்பானே. உன் உடம்புல சக்தி இருக்கு, அத பார்த்தா எனக்கு எனர்ஜி வருதுன்னு சொல்லிருப்பானே. இப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என் ரூமுக்கு வந்துட்டு போ, I'll get more energy அப்படின்னு வழிஞ்சிருப்பானே. இந்த ஆபீஸ்க்கு வந்த புதுசுல அந்த ஆளு பண்ண கொடுமையெல்லாம் பார்த்து பயந்து போய் ஷாக் ஆகி நானும் பாத்ரூம்ல போய் அழுதுருக்கேன். உனக்காவது ஆறுதல் சொல்றதுக்கு நான் இருக்கேன். ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்ல. மேனேஜர் கேபினை விட்டு நான் வெளியில வந்ததுமே படம் முடிஞ்சு போச்சுன்னு ஏன் காது படவே அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்க. நீ இன்டர்வியூ போயிட்டு வந்ததும் மேனேஜர் ரொம்ப நல்லவர்னு சொன்னப்ப ஆமாமா ரொம்ப நல்லவர்னு அழுத்தமா சொன்னனே, அதுக்கு இதான் காரணம். இது எம்டிக்கு தெரியாதா? வாய்ப்பே இல்ல. சொன்ன வேலை போயிடுமே, அதுக்கு பயந்துகிட்டே இங்க யாரும் எதுவும் சொல்றதில்ல. அதுவும் இல்லாம நம்ம எம்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல இதெல்லாம் சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையிலயும் அவர் இல்ல. அந்த ராஸ்கலுக்கு இதே வேலையா போச்சு. அவனுடைய சித்திரவதையை சகிச்சுக்கிட்டு இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமா, அவன் உன்ன தொட்டுக்கிட்டு பேசலையே. ச்சே, அப்படி எதுவும் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். நமக்குலாம் வேற வழியே இல்ல நீலாம்பரி. நமக்கு நம்ம ஃபேமிலி முக்கியம், அதுக்கு இந்த வேலை முக்கியம். பொறுத்துதான் போயாகணும். ஆபீஸ் முடிஞ்சு இந்த பஸ்லயும் ஷேர் ஆட்டோலயும் போற குடும்பம் இருக்கு பாரு, அது சொல்லவே முடியாது. பொம்பளைங்களை உரசறதுக்குனே இங்க நிறைய ஜென்மம் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சரி விடு, அந்த மேனேஜர் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் மறந்துரு. நான் விட மாட்டேன் மஞ்சு. இந்த கொடுமையை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த மேனேஜருக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். என்னது இது? வாங்கி பாருங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? வாங்கி பாருங்க. சாரிங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே சாரி, அதான் இதுல இருக்கு. வாங்கி பாருங்க.
ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அதான் சாரி கேட்குறேன். சாரி கேட்டா தப்பெல்லாம் மறைஞ்சிடுமா என்ன? என்ன நான் சொன்னது ரொம்ப வலிக்குதா? எனக்கு வலிக்கல, உங்களுக்கு வலிக்குமே தான் யோசிக்கிறேன். வேணா நான் பண்ண தப்புக்கு உங்க காலில் விழுந்து இது மாதிரிலாம் மறுபடியும் செஞ்சீங்கன்னா உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன். என்னது? என் முகத்தில் முழிக்க மாட்டீங்களா? ஏன் என் முகம் அவ்வளோ அசிங்கமா இருக்கா? ஐயோ கதர், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல, நீ பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் என் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்ன? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல கதர். முன்னாடி போனா ஏன் முன்னாடி போனேன்னு கோவப்படுறீங்க, பின்னாடி போனா ஏன் பின்னாடி போனேன்னு கோவப்படுறீங்க, முன்னாடி பின்னாடி போகாம நின்னுட்டு இருந்தா ஏன் நின்னுட்டு இருக்கேன்னு கோவப்படுறீங்க. ஆக்சுவலா உங்களோட கேரக்டரே என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்போ எல்லார் மாதிரி இருப்பீங்க? உங்ககிட்ட எப்படி பேசினா நீங்க கோவப்படாம இருப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் கெட் அவுட்னு சொன்னது கோவம் இன்னும் உங்க முகத்தில் தெரியுது. அப்ப இன்னைக்கும் என்ன நீங்க மன்னிக்கல. இது கோபம் இல்ல கதிர், ஆதங்கம். ஒரு நல்ல மனுஷன் இப்படி அடிக்கடி கோவப்படுறாருங்கிற ஆதங்கம், வேதனை. அது என்னமோ உண்மைதாங்க. எனக்கு கோவம் அடிக்கடி வரும். அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்க ஏதோ தப்பா பேசிட்டா என்ன அறியாமே கோவம் வந்துடும். இது ஐ மீன் எங்க அக்காட்டையும் இப்படிதான் கோவப்படுவேன்னு சொல்ல வந்தேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. என்ன இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள அப்படி கெட் அவுட்னு சொல்லிடக்கூடாது. இட்ஸ் ஓகே கதிர். நானும் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிருக்க கூடாது. நீங்களும் அந்த மாதிரி என்கிட்ட பேசிருக்க கூடாது. பாத்தீங்களா தப்புல ஏவல் தான் இருக்கு. ஆனா அதிக தப்பு உங்க மேல இருக்கு, நீங்களே இன்டைரக்டா ஒத்துக்கிட்டீங்க. ஐயோ கதிர், இதுக்கு மேல இத பத்தி ஆர்கியூ பண்ண தேவையில்லை. நான் தான் தப்பு செஞ்சேன். ஐ அம் சாரி. ஓகே? அது எப்படிங்க? பெருந்தன்மையா உங்க தப்பெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு சாரி கேட்டுட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? கதிர், இது ரோடு. இதுக்கு மேல இங்க பேச வேண்டாம். நான் கிளம்புறேன். நில்லுங்க. கதிர், இது ரோடு. இதுக்கு மேல இங்க பேச வேண்டாம். நான் கிளம்புறேன். நில்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு ரோட்ல இருக்கிற ரவுடி மாதிரி இருக்கா? எப்படிங்க தமிழ்ல எல்லா வார்த்தையும் நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்களா? தப்பா எடுக்கிறது நான் இல்லைங்க, நீங்க தான். நான் எதையுமே தப்பா எடுத்துக்கல. அப்போ எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறது நாங்க தானே? சோ ஐ அம் ராங். நான் தான் எல்லாத்தையும் தப்பா எடுத்துட்டு இருக்கேன். இல்ல? ஐ அம் நாட் சாரி. I am not sorry. I am not sorry. I am not sorry for all these things. I am not sorry. மாம், அம்மா. ஆ என்ன என் புள்ள முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடுது? என்னடா என்னாச்சு? இந்தாங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க. ஆ? என்னடா ஐஸ்கிரீமா? அம்மா, மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது, அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கல, அதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா இவ்வளவு சந்தோஷம்? மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சா? பிடிச்சிருக்குன்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையை நம்ம மாத்திரலாம். என்ன சொல்ற? அம்மா, பொதுவா பொண்ணை கட்டி கொடுக்கறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து பயப்படணும், பொறுமையா இருக்கணும். இல்ல தான் பொண்ணோட வாழ்க்கை நாசமாடும் இப்படி எல்லாம் நினைப்பாங்க. பட் பிரீத்தி விஷயத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அம்மா, பிரீத்தி எங்க? பிரீத்தி, பிரீத்தி. டேய், பிரீத்தி பியூட்டி பார்லருக்கு போயிருக்கடா. கதை கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குடா. அம்மாங்க என்ன நடந்துச்சு? அம்மா, அந்த வீட்டுல இருக்கவங்கள சைக்கலாஜிக்கலா நாம டிஸ்டர்ப் பண்ணா நம்ம பக்கம் செஞ்சிருவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா. என்ன நடந்துச்சு? உனக்கு தெரியுமா, உன் வயசுல நான் 300 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன். மணி இஸ் பவர் அண்ட் தட்ஸ் மீ. மாப்பிள்ளைய கவுத்ததுக்கு இந்த ஐஸ்கிரீம் கப்பா? பின்ன என்னம்மா, அவன் வளர்த்து வச்சிருக்க உடம்புக்கு நான் அவனை ஜெயிக்க முடியுமா? அதனாலதான் அவன் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசி பேசியே அவனை நான் கவுத்துட்டேன். நல்ல வேலை செஞ்சடா. என்ன பார்த்தா அந்த வீட்ல எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா நம்ம பிரீத்தியை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன்,
பெருசா ஒண்ணும் பயமெல்லாம் இருக்காது. ஏன்னா வீட்டுக்கு வரப்போற மருமகன்னு கொஞ்சம் இளக்காரம். அவளுக்கும் சேர்த்து நீ ஒரு சுனாமியே சுழட்டி விட்டுட்டு வந்திருக்கல, அதான்டா வேணும். சுனாமி மட்டும் இல்லம்மா, ஒரு பினாமியும் உருவாக்கிட்டு வந்திருக்கேன். பினாமியா? அது யாருடா? வேற யாரு, நம்ம மாப்பிள்ள ரமேஷ் தான். உன் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல, பணம் இருந்தாதான் பவர் வரும்னு நேரடியா சொல்லிட்டு வந்திருக்கமா. கண்டிப்பா இந்த விஷயம் அவன் மைண்ட போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவன் பேருக்கு மாத்தி கேட்பான். அவன் பேருக்கு வந்துட்டா நமக்கு வந்த மாதிரி தானே. அதனாலதான் அவனை பினாமின்னு சொன்னேன். வாவ். பட் தி வர்ஸ்ட் திங் இஸ், அவன் நம்ம அளவுக்கு புத்திசாலி இல்லம்மா. இங்க பாரு விக்கி, நமக்கு புத்திசாலியும் தேவையில்லை, ரொம்ப நல்லவனும் தேவையில்லை. அப்படி இருந்தா நமக்கு தான்டா ரிஸ்க். நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, நம்ம ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரோபோ தேவை. அதே நேரத்துல கொஞ்சம் சுயநலம் உள்ளவனாவும் இருக்கணும். அப்படி இருந்தா தாண்டா பிரீத்தியோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு கரெக்டான ஆள் தானே ரமேஷ். பெர்ஃபெக்ட்டான ஆளுமா, நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிளாங்க. என்ன அவன் ஃபேமிலியில இருக்கவங்க கூட கொஞ்சம் பாசமா இருக்கான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி விட்டுறலாம். விடுடா, அதெல்லாம் பிரீத்தி பாத்துப்பா. நோமா, என்னதான் மாப்பிள்ளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் அவன் பிரீத்தி சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். இல்லைன்னா டோட்டலா வேஸ்ட் ஆயிடும்மா. அம்மா, பிரீத்தி நீ ரொம்ப செல்லமா வளர்த்துட்ட. அவளுக்கு இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வராது. நீ கத்து கொடுமா. எங்கடா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லுமா. இது பாருமா, ரமேஷ் வீட்டுல அவ கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா, ஆபீஸை நான் கண்ட்ரோல் வச்சுப்பேன். அப்புறம் பாருங்க அந்த குடும்பத்தையே நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு. ஆமா, அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சிவலிங்கம். சிவலிங்கம். சிவலிங்கம் இல்ல, அந்த சிவனே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. மொத்த கண்ட்ரோலை நான் என் கைக்கு எடுத்துட்டு வரேம்மா. ஐயோ விக்கி, ஐயோ விக்கி, நான் இதைத்தாண்டா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எங்க நீ என் பேச்ச கேட்காம உங்க அப்பா மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு பேசுவியோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்டா. இப்பதான் நீ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் என் வயிற குளிர வைக்குது. அம்மா, உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் சும்மா விட மாட்டேன். முடிஞ்சா திருப்பி அடிப்பேன், இல்ல வெயிட் பண்ணி அடிப்பேன்.